ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு அது போட்டு தாளிச்சிடலாம். அடுத்தது தக்காளி பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வந்து 1/2 கிலோ காப்பிடி அரிசி தான். காப்பிடி அரிசிக்கு 1/2 கிலோ தக்காளி தாராளம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இது எல்லாமே நமக்கு தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள். இது போக நெய். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செய்முறை பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. சட்டி காயட்டும். காஞ்சிருச்சு. சட்டி காஞ்சோடனே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம தாளிக்க வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சம் வெடிக்கட்டும். பட்டை, கிராம்பு எல்லாம் வெடித்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோன்னா வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவக்கணும். செவக்கிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். வதங்கட்டும். எண்ணெய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், புதினா, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம கட்டி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுடலாம். அதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா நறுக்கி வச்ச தக்காளியை கொட்டிடலாம். குக்கர் ஓடுது. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு அப்படியே நல்லா கிண்ட வேண்டியதுதான். தக்காளி வந்து நல்லா மசியணும். அதனால் அது வரைக்கும் கிண்டி விடணும். ஓகேங்களா, தக்காளி கொஞ்சம் மசியட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்தளவுக்கு மசிஞ்சால் போதும். வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர வச்சுருவோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போடணும். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு காப்பிடி அரிசிக்கு எங்கள் வீட்டில் இந்த செம்பு அளவு தான் கணக்கு. ஒரு செம்பு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவில் ஊற்றுவீங்களோ அதை கணக்கு பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும். காப்பிடி அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. அப்படியே நம்ம அரிசியை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். குக்கருக்கு மூடி போட்டாச்சு. அதுக்கப்புறமா வெயிட் போட்டுருவோம். ஒரு விசில் வரட்டும். எங்கள் குக்கர் வந்து ஒரு விசில் தான் நான் வைப்பேன். ஒரு விசில் வரட்டும். அப்புறமா குக்கர் ஆரவும் எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்திருக்குன்னு.
ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே தக்காளி சாதம் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி செஞ்சேனோ அதே செய்முறையில் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு அடுத்த சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி செய்யுங்க. டேஸ்ட் செம்மையாக வந்திருக்கு. கமெண்ட் பாக்ஸில் அக்காவுக்கு சொல்லிடுங்க.